வாங்க நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். நான் நைட்டு மூக்கடலை 2 டம்ளர் ஊற வச்சிட்டேன். காலையில் சரி மூக்கடலை சாம்பார் பூரி சுட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சிட்டேங்க. காலையில் எழுந்திரிச்சி டீ வச்சு நல்லா குடிச்சிட்டு பையனுக்கு கப்புக்கு ரெடி பண்ணுறதுக்கு வெள்ளை சாப்பாடு கொஞ்சம் வடிச்சிட்டு ஊட்ட அவரைக்காய் அதை பொடி பொடியாக நறுக்கி நல்லா வணக்கி விட்டு அதில் 2 முட்டை கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் திருவி கொட்டி அவனுக்கு கப்புக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு அவனுக்கு டீ கொடுத்து அவனுக்கு காலேஜ் அனுப்பி விட்டு அடுத்தது நம்ம குருமாவுக்கு மூக்கடலை குருமாவுக்கு என்ன ரெடி பண்ணணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி அதில் 2 கத்திரிக்காய் போட்டு மூக்கடலை குருமா ரெடி பண்ணிட்டுங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு பூரி சுட்டு பாருங்கள், பூரி நல்லா அப்படியே பசன்னு சாப்பிட்டா நம்ம இதெல்லாம் சோடா போடுவேன். அதனால் கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நான் இதெல்லாம் சோடா போடாதே மாவு பெஞ்சு 1/2 ஹவருக்கு முன்னாடியே நான் வச்சிட்டேன். நல்லா பாருங்கள் பசுன்னு வந்துருக்குது. பூரியெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அடுத்த வேலை வீடெல்லாம் கூட்டிகிட்டு கொஞ்சம் பாத்திரம் விளக்கிட்டு நேற்று காட்டுக்கு போனோங்க. காட்டுக்கு போய் கொஞ்சம் தேங்காயெல்லாம் தள்ளி வச்சுட்டு உரிக்க முடியல, சும்மா உரிக்காத காய் நல்லா எடுத்துகிட்டு நான் வரத்துக்கு ஈவினிங் 5 மணி ஆயிடுச்சு. அதனால் இப்போ கொஞ்சம் நேற்று வீட்டில் இல்லாமல் கொஞ்சம் துணி துவைக்கிற வேலை நின்று போச்சு. இந்த சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு அடுத்தது துணியெல்லாம் துவைச்சிட்டு சாப்பிட்டு அக்கா வீட்டுக்கு போகலான்ட்டு அவசரமாக ரெடி பண்ணிட்டு எல்லாம் வேலையை நேரமாக முடிச்சிடணும். அக்கா வீட்டுக்கு போகலாம், அங்கே போய் 1 மணி நேரம் இருந்துடலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று பெண்டிங் வச்ச துணி துவைக்கிற வேலையை முடிச்சிடணும் அப்படின்ட்டு துணியெல்லாம் துவைச்சி காய போட்டு பார்த்தா அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு எல்லாம் மடித்து வச்சிடலாம். அப்புறம் நம்ம ஈவினிங் சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் துணியெல்லாம் நம்ம அதே வாஷிங் மிஷினில் போட்டேன். அது பாட்டுக்கு துவைச்சிட்ருக்கோம். அதுக்குள்ளேயும் மீதி இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா நம்ம துணியெல்லாம் எடுத்து காய போட்டு அக்கா வீட்டுக்கு போகலாம். அக்கா வீட்டுக்கு போகலாம். எப்பயுமே பால் பாய்க்கிட்டு அதுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு போவேன். அக்கா ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் எந்த நேரம் பால் வச்சுட்டே இருப்பாங்க. நான் போனோன்னா உடனே டீ தான் வச்சு கொடுப்பாங்க. டீ பிஸ்கெட்டு அதுதான் செஞ்சு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், உருளைக்கிழங்கு குக்கரில் கத்திரிக்காய் போட்ட குருமா சாம்பார் பூரி. வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.